மதுரை கோம்புதூர் அல் அமீன் மேல்நிலைப் பள்ளியில் நூலகத்திற்கு புத்தகங்கள் வழங்க வேண்டும் என பள்ளி தலைமை ஆசிரியர் ஷேக் நபி ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கு கோரிக்கை கடிதம் எழுதியிருந்தார். அதன் அடிப்படையில் சகாஹாப், ராஷ்டிரபதி பவன், விங்ஸ் டு அவர் ஹோப்ஸ் ஆகிய புத்தகங்களின் ஆங்கிலம் மற்றும் இந்தி பதிப்புகளை ஜனாதிபதி அவர்களின் கையொப்பமிட்டு பள்ளியின் நூலகத்திற்கு வழங்கினார்கள். புத்தகங்களை வழங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் முகமது இத்ரீஸ், தலைமை ஆசிரியர் ஷேக் நபி, உதவி தலைமை ஆசிரியர்கள் ஜாகிர் உசேன், அல்ஹாஜ் முகமது மற்றும் ஆசிரியர்கள், அலுவலர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே அல் அமீன் மேல்நிலைப் பள்ளி நூலகத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு, எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் மற்றும் பல முன்னணி எழுத்தாளர்கள் புத்தகங்கள் வழங்கியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த அல் அமீன் மேல்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிராமப்புறத்தைச் சேர்ந்த மாணவர்கள், மிகவும் எளிமை நிலையில் உள்ள மாணவர்கள், சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளி எங்களுடைய அல் அமீன் மேல்நிலைப் பள்ளி. ஆனால் தேர்ச்சி சதவீதத்திலும் சரி, விளையாட்டு சம்பந்தமான போட்டிகளிலும் சரி, மற்ற செயல்பாடுகளும் சரி, அதிகப்படியான பதக்கங்களையும் அதிகப்படியான பாராட்டு சான்றுகளை பெற்ற பள்ளி அல் அமீன் மேல்நிலைப் பள்ளி என்பதை நான் பெருமை கொள்கிறேன். எங்களது பள்ளியில் உள்ள புத்தக வாசிப்பு இயக்கத்திற்கு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மேன்மைமிக்க இந்திய ஜனாதிபதி அவர்களுக்கு நான் கடந்த மாதம் 24ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். அந்த கடிதத்தில் எங்களுடைய பள்ளி நூலகத்திற்கு நீங்கள் புஸ்தகம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருந்தேன். புஸ்தகம் அனுப்புவதோடு மட்டுமில்லாமல் அதில் உங்கள் கையெழுத்திட்டு நீங்கள் அந்த புஸ்தகத்தை அனுப்பினால் அது மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும் என்பதை அந்த கடிதத்தில் வலியுறுத்தியிருந்தேன். என்னுடைய கோரிக்கையை ஏற்று இந்திய ஜனாதிபதி அவர்கள் இன்று தபால் மூலம் பள்ளிக்கு 4 புஸ்தகங்களை தன்னுடைய கையொப்பமிட்டு அனுப்பியிருந்தார்கள். நான் இந்த நேரத்தில் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இந்திய ஜனாதிபதி அவர்களுக்கு அல் அமீன் மேல்நிலைப் பள்ளியினுடைய சார்பாகவும், அல் அமீன் மேல்நிலைப் பள்ளியினுடைய நிர்வாகத்தினுடைய சார்பாகவும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுடைய சார்பாகவும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் அந்த புஸ்தகத்தை காமிச்ச உடனே மாணவருடைய மனதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது. அவர்கள் அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. ஏன்னா ஒரு இந்திய ஜனாதிபதி மதுரையில் உள்ள பள்ளிக்கு ஒரு புஸ்தகத்தில் 4 புஸ்தகத்தில் கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்காங்கிறப்ப அந்த புத்தகத்தை பார்க்கும்போது மாணவர்கள் மத்தியிலே ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு சந்தோஷமும் ஏற்பட்டுச்சு. அதை நான் நேரில் பார்க்குறப்ப எனக்கு அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இன்று பள்ளி முழுவதும் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். ஏனென்றால் இந்தியாவுடைய முதல் குடிமகன் இருந்து நாங்கள் அந்த புஸ்தகத்தை பெற்றிருக்கிறோம். அதனால் இந்த நேரத்தில் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மேன்மை மிக்க இந்திய ஜனாதிபதி அம்மா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.